வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே ஆழமான, அதே சமயம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். ஸ்ரீ ரமண மகரிஷியோட புகழ்பெற்ற நான் யார் அப்படிங்கிற உபதேசத்தோட சாராம்சத்தை மன அமைதிக்கான ஒரு நேரடி பாதையா எப்படி புரிஞ்சுக்கலான்னு இன்னைக்கு நம்ம அலச போறோம். வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இது வெறும் ஏதோ ஒரு தத்துவ புத்தகம் கிடையாதுங்க. 1901, 1902 வருஷங்கள்ல உண்மையை தேடி தன்கிட்ட வந்த ஒரு சீடரோட கேள்விகளுக்கு ஸ்ரீ ரமண மகரிஷி கொடுத்த நேரடி பதில்களோட உண்மையான தொகுப்பு தான் இது. இது ஒரு தியரி கிடையாது, முற்றிலும் ஒரு நேரடி அனுபவம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாம எல்லாருமே எப்பவுமே ஒரு தடையற்ற நிரந்தரமான சந்தோஷத்தை தேடித்தான் ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஆனா நாம தேடுற விடை நாம தேடுற பொருள்கள்ல இல்ல, மாறா அதை தேடுற நபர் யார் அப்படிங்கறதுல தான் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? சரி, உண்மையான மகிழ்ச்சி எங்கேதான் இருக்கு? இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது அடிப்படையில நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு விஷயம்தாங்க. அதை வெளி உலகத்துல தேடுறது ஒரு பெரிய மாயை. அதனாலதான் சுகமே ஆன்மாவின் சுரூபம், அதாவது உண்மையான மகிழ்ச்சி நம்மளோட இயல்புலேயே இருக்குன்னு ரமணர் ரொம்ப ஆழமா பதிவு செய்யறார். நாம தேடுற இன்பம் எந்த ஒரு வெளிப்பொருளையும் சார்ந்தது கிடையாது. இத ரொம்ப அழகா ஒரு உதாரணம் மூலமா சொல்லலாம். சுட்டரிக்கும் வெயில்ல நடந்து போற ஒரு பயணிக்கு ஒரு மரத்தடியோட நிழல் கிடைச்சா எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் உலக விவகாரங்கள்ங்கிற வெயில்ல சிக்கித் தவிக்கிற நம்ம மனம் தன்னோட சொந்த இருப்பிடம்ங்கிற நிழலுக்கு திரும்பும்போது தான் அதுக்கு உண்மையான ஓய்வே கிடைக்குது. இது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க. அடுத்ததா நான் யார், நான் எது இல்ல. நம்மோட அந்த மூளை இருப்பிடத்தை கண்டுபிடிக்கணும்னா நாம ஒரு ஆழமான தேடலை தொடங்கணும். நான் இது இல்ல, இது இல்லன்னு ஒவ்வொன்னா நாம விளக்கணும். அதாவது இந்த சதை எலும்புகளால் ஆன உடல் நான் இல்ல, இந்த ஐம்புலங்கள் நான் இல்ல, ஏன் நாம சுவாசிக்கிற மூச்சுக்காற்று, சிந்திக்கும் மனம், ஆழ்ந்த தூக்கத்துல ஏற்படுற அந்த வெறுமை, இது எதுவுமே நான் இல்லைன்னு ஒவ்வொன்னா உறுத்து எடுக்கும்போது நாம உண்மையில் யாருங்கிற அந்த நிஜம் நமக்கு தெரிய வரும். அப்படின்னா நீங்க இந்த உடலும் இல்ல மனமும் இல்லைன்னா இறுதியா எஞ்சி இருக்கிறது என்ன? அதுதாங்க அந்த தூய உணர்வு நிலை. அதையே சத் சித் ஆனந்தம்னு சொல்றாங்க. அதாவது இருப்பு, உணர்வு, பேரின்பம், இது மூன்றும் கலந்த நிலை. இதுதான் நம்மளோட உண்மையான இயல்பு. சரி, இப்போ மனதின் மாயையை பத்தி பாப்போம். நம்ம மனம் எப்படி செயல்படுதுன்னு பாத்தீங்கன்னா அதுல ரெண்டு முரண்பட்ட நிலைகள் இருக்கு. ஒன்னு, மனம் வெளியில போகும்போது அது இந்த உலகத்தை உருவாக்கி நம்மோட உண்மையான ஆன்மாவை மறைச்சிடுது. அதே மனம் உள்நோக்கி திரும்பும்போது இந்த உலகம் மறைந்து ஆன்மா ஒளிர ஆரம்பிக்குது. உங்களால பரபரப்பான இந்த உலகத்தை உணர முடியும், இல்லைனா உங்க உண்மையான ஆன்மாவை உணர முடியும். ஆனா கண்டிப்பா ரெண்டையும் ஒரே நேரத்துல உணர முடியாது. இதுதான் நிதர்சனம். இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. ஒரு சிலந்தி எப்படி தன் சொந்த உடல்ல இருந்தே வலைய உருவாக்கி அதுக்குள்ளேயே வசிக்குதோ அதே மாதிரி தான் நம்ம மனமும். அது ஒட்டுமொத்த வெளி உலகத்தையும் தனக்குள்ள இருந்தே உருவாக்கிட்டு அப்புறம் அந்த மாயையிலேயே முழுசா சிக்கிக்குது. சுருக்கமா சொல்லணும்னா உலகம்னு ஒண்ணு தனியா வெளியில எங்கேயும் இல்லைங்க, அது உங்க மனசுக்குள்ள தான் உருவாகுது. நாம் அன்றாட அனுபவிக்கிற பயம், ஆசை, கோபம், கவனச்சிதறல் இப்படி எல்லாமே எந்த ஒரு மையப்புள்ளியிலிருந்து கிளைத்து வளருது தெரியுமா? அதுதான் இந்த நான் அப்படிங்கிற எண்ணம். இதுதான் எல்லா அகங்காரத்துக்கும் மற்ற எல்லா எண்ணங்களுக்கும் மூலவேர். இந்த வேர அறுக்காம நிரந்தரமான மன அமைதி சாத்தியமே இல்ல. அடுத்து நாம பார்க்க போறது தன்னை அறியும் வழி. இதை எப்படி செய்யறது? ரொம்ப சுலபமான ஒரு பயிற்சி இருக்கு. உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு எண்ணம் எழும்போது உடனே இந்த எண்ணம் யாருக்கு வருது அப்படின்னு ஒரு கேள்வியை கேளுங்க. உங்க மனசு எனக்கு தான் வருதுன்னு பதில் சொல்லும். அப்போ அந்த நான் யார் அப்படின்னு அடுத்த கேள்வியை கேளுங்க. இப்படி தொடர்ந்து கேள்விகள் கேட்டு உங்க எண்ணங்களை நீங்க குறுக்கிடும்போது மனம் தன்னோட வேகத்தை இழந்து அப்படியே அமைதியாகி தன் பிறப்பிடத்துக்கே திரும்பிடும். ஆனா இது ஏதோ மேலோட்டமா செஞ்சுட்டு போற பயிற்சி கிடையாது. முத்து குளிக்கிற ஒருத்தன் எப்படி ஒரு கனமான கல்லை இடுப்புல கட்டிக்கிட்டு மூச்சு பிடிச்சு கடலோட ஆழத்துக்கு போவானோ அதே அளவுக்கு தீவிரமான கவனமும் ஈடுபாடும் இந்த ஆன்ம தேடலுக்கு தேவை. மனதோட மேற்பரப்பு அலைகளை தாண்டி ஆழமா போனாதான் உண்மையான அமைதிங்கிற அந்த முத்தை எடுக்க முடியும். கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். சரணடைதலும் விடுதலையும். இந்த வரியை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ரயில் பிரயாணம் செய்யறப்போ ரயில் வண்டியே எல்லா பாரத்தையும் தாங்கி செல்லும்போது நாம ஏன் நம்மோட லக்கேஜ நம்ம தலையிலே வச்சுக்கிட்டு கஷ்டப்படணும்? இந்த உலகத்தை இயக்குற ஒரு மாபெரும் சக்தி எல்லாவற்றையும் கவனிச்சுக்கும் போது நாம தேவையில்லாம நம்ம வாழ்க்கை பிரச்சனைகளை நினைச்சு கவலைப்படுறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் இல்லையா? நம்மோட அகங்காரம் தன் சுமையை முழுசா கீரை இறக்கி வைக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? நான் அப்படிங்கிற அந்த எண்ணம் அறவே மறைஞ்சிரும். ஒரு அசைக்க முடியாத அமைதியும் மௌனமும் நமக்குள்ள பிறக்கும்.
இந்த உலகத்தையே ஒரு கனவு மாதிரி பார்க்குற அந்த மனப்பக்குவம் வந்துரும். எல்லா மனிதர்களிடமும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு சமநிலை தோன்றும். இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டே ஒரு முழுமையான சுதந்திரத்தை நீங்க உணர்வீங்க. அதுக்கு பேர் தாங்க உண்மையான விடுதலை. இப்போ அப்படியே ஒரு நீண்ட மூச்சை உள்ளிழுத்து மெதுவா வெளியிடுங்க. உங்க மனசை கடந்து எல்லாவற்றையும் தாண்டி உங்களுக்குள்ளேயே இந்த உலகையே புரட்டி போடுற அந்த ஒரே ஒரு கேள்வியை இப்போதே கேட்டுக்கங்க. உண்மையில் நான் யார்? இந்த கேள்விக்கான விடைய இன்னிக்கே உங்களுக்குள்ள தேட ஆரம்பிப்பீங்களா?